ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் எம்கே விலாக்ஸ்களை. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ரெடி பண்ணி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா தம்பியை குளிக்க வச்சுட்டேன். நானும் அவரும் தான் சேர்த்து. நான் குளிக்க வைக்கும்போது அவர் தான் தண்ணி ஊற்றுவார் குளிக்க வைக்கிறதுக்கு. அம்மா வந்து ஊருக்கு போனதுனால நான் தான் தம்பியை குளிக்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சமையல் வேலை முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பாருங்கள், சமையல் ரூம் இப்படி தான் கிடக்குது, கசன்னு இருக்குது. இப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணணும். தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளே சமையல் ரூம் எல்லாம் நீட் பண்ணி வைக்கணும். வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு குழம்பு, பச்சைப்பயிறு போட்டு கடைஞ்சேன் பச்சைப்பயிறு குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், அப்புறமா வந்து ரசம், தக்காளி ரசம் வச்சேன், தக்காளி ரசம். அதுக்கப்புறம் வந்து கூழ், சத்து மாவு வந்து காய்ச்சினா அது வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாகிடுச்சு. கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சூடு பண்ணணும், ஒரு 12 மணிக்காக குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸு வந்து குடித்தா வந்து மில்க் சப்ளை ஆகுமான்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ஆனால் ஓட்ஸு குடிக்கலான்னு சொல்கிறாங்க, குடித்தா சப்ளை ஆகும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தம்பி நெளிகிற மாதிரி இருக்குது. எந்திரிச்சிட்டாங்க, தூங்குறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்குது நாள். இன்றைக்கி தான் தண்ணி வேறு வந்துச்சுங்களா, எவ்வளோ துணி துவைச்சோம் இன்றைக்கி. நாங்கள் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ துணி காயுதுன்னு. அவர் தான் எல்லாம் துணியெல்லாம் துவைச்சி கொடுத்தாரு. மிஷினில் தான் போட்டோம். துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு கிளம்பிட்டார். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டே போயிட்டு இருக்குது. காலையில் விலாக் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலையிலலாம் வந்து கண்டிப்பாக என்னால் விலாக் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா தம்பி வந்து கரெக்டாக அலாரம் அடித்த மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சிடுவான். 5 மணிக்கு எந்திரிச்சானா திரும்ப 7 மணிக்கு தாங்க தூங்குவான். அது வரைக்கும் விளையாண்டுட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிக்கணும். அவர் வந்து தம்பியை பார்த்துக்குவார். அப்புறமா வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நான் 6 மணிக்கு சமையல் கட்டுக்கு வந்துடுவேன். சமையல்லாம் முடிக்கிறதுக்கு 8 மணி ஆயிரும். அப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்பணும். அது வரைக்கும் அவர் பார்த்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குப்பரை வேற விழுக ஆரம்பிச்சிட்டான் தம்பி. அதனால் அவனை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தே ஆகணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அழுகிறது. குப்பரை விழுகுதான், அவனுக்கு வந்து ரிட்டன் ரொட்டேட்டாக திரும்ப தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எனக்கு வந்து டே வந்து போயிட்டுருக்குது. உங்களுக்கு டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பால் ஊறுறதுக்கு என்ன சாப்பிட்டா பால் ஊறுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்ருக்கேன். அது குடித்தா கொஞ்சம் மில்க் சப்ளை ஆகுது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இருந்தால் சொல்லுங்கள். கருவாடெலாம் சாப்பிட்டா எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணனால அது கொஞ்சம் செட் ஆகாது. வேறு என்ன சாப்பிட்டா பால் ஊறுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தினமும் நம்ம விலாக் பாருங்கள், டென்ஷனில் என்ன பேசுறதுனே தெரியல. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே பேசி வீடியோ முடிக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் வந்து நம்ம விலாக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எம்கே விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் யாரெல்லாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, பாய்.